Hello பசங்களா எல்லாம் எப்படி இருக்கீங்க சோ ஸ்டேட் போர்ட்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் செகண்ட் மிட்டம் அண்ட் ஹாஃப் இயர்லி ரஷ்க்குள்ள நம்ம வேவேமா மூவ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்கிறது மட்டும் இல்லாம டாப் 10 क्वेश्चंस நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த டாப் 10 क्वेश्चंसும் உங்களுக்கு நான் புக் பேக்ல இருந்து மட்டுமே எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ அந்த டாப் 10 क्वेश्चंस பார்க்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா நானும் ரெடியா இருக்கேன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் சிம்பிளா நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க you will get all the hand written notes okay என்ன lesson நாம் போறோம் எஸ் இங்க பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிசம் லெசன் தான் நம்ம போறோம் சரிங்களா ஓகே இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन மேம் ரூல்னாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுலயும் இந்த ரூல் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் பசங்களா சோ 12th ல ரிப்பீட் ஆகும் இந்த क्वेश्चन சோ கிளியரா படிச்சுக்கங்க சோ இந்த லெசன்ல இந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாத்தறலாமா State Fleming's left hand rule Fleming's oda left hand rule சொல்லுங்க Fleming's oda left hand rule so this is a left hand so மூணு fingers வச்சுக்கணும் ஒன்னு thumb இன்னொன்னு forefinger third one is a middle finger so thumb forefinger middle finger மூணு fingers வச்சாச்சு இந்த மூணு fingersையும் வைக்கிற பொசிஷன் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் இப்படி தான் வைக்கணும் சோ thumbல இருந்து பார்த்தா பாருங்க angles உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க சோ thumbல இருந்து பாக்கும்போது என்னோட forefinger 90 degree then என்னோட forefingerல இருந்து பாக்கும்போது middle finger 90 degree then என்னோட thumbல இருந்து பாக்கும்போது என்னோட middle 90 degree னு மூணு fingersம் இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும் சோ அப்ப நான் இது உங்களுக்கு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லி தரேன் இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த Fleming's left hand rule அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா so this is your thumb so thumb finger அதுக்கு அடுத்து யாரு வர்றா உங்களுக்கு forefinger அதுக்கு அப்புறம் யாரு வர்றா உங்களுக்கு middle finger இத நாங்க FBI னு சொல்லி FBI agent மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் so F stands for the force B stands for the magnetic field I stands for the current force அப்படிங்கறத தான் உங்களுக்கு motion அப்படினு சொல்லிருப்பாங்க force is a moving that is a object move ஆகிறது plus acceleration எல்லாம் சேர்ப்போம் இல்லையா so FBI thumb stands for the force forefinger stands for the magnetic field அத தான் இந்த இடத்துல எப்படி டினோட் பண்ணிருக்காங்க lines of flux னு டினோட் பண்ணிருக்காங்க then middle finger stands for the current so அவ்வளவுதான் இதுல பெருசா சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல so Fleming's left hand rule நான் படிச்சிட்டேன் Next question க்கு போலாமா so Fleming's left hand rule இப்ப உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் so தியரிட்டிக்கலா நம்ம பேசும்போது மூணு ஃபிங்கர்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெர்பெண்டிகுலர்ல இருக்கணும் அதுல ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் எனக்கு எதை டினோட் பண்றாங்க செகண்ட் ஃபிங்கர் எதை டினோட் பண்றாங்கங்கறத நான் ஹைலைட் பண்ணி பாயிண்டா சொல்லிரணும் so இதுதான் என்னோட கான்செப்ட் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन magnetic flux density அப்படிங்கிறது என்ன அதாவது number of magnetic field lines ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கிராஸ் பண்ணுதுன்னா அததான் magnetic flux னு சொல்றோம் சோ இதுதான் ஏரியா சோ இப்போ 1 number of line கிராஸ் பண்ணுது 2 number of magnetic field lines cross பண்ணுது 3 number of magnetic field lines cross பண்ணுது இதே மாதிரி n number of magnetic field lines எனக்கு cross பண்ணாங்கன்னா அததான் நான் magnetic flux அப்படினு சொல்லுவேன் so the number of magnetic field lines crossing per unit area இததான் என்னன்னு சொல்றோம் magnetic flux density அப்படினு டினோட் பண்றோம் இதோட லெட்டர் வந்துட்டு நீங்க 5 அப்படினு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா 5 னு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட யூனிட் வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் இதோட யூனிட் என்ன வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஏன்னா ஏரியாவை கிராஸ் பண்றத பத்தி பேசுறீங்க சோ மீட்டர் ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் சரியா பசங்களா இது வரைக்கும் கிளியரா இருக்கா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா லிஸ்ட் த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார்ல லிஸ்ட் பண்ணுங்கப்பா ஓகே லிஸ்ட் பண்ணிரலாம் the first one is a shaft second one is a primary and the secondary winding so primary and the secondary windings na enna அங்கனக்குள்ள காயில் எடுத்து சுத்தி வச்சிருப்பாங்க so third வந்துட்டு ball bearings உங்களுக்கு நல்லாவே தெரியும் friction தடுக்கிறதுக்காக நம்ம சைக்கிள்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி fourth one is the armatureங்கிறது wings மாதிரி behave பண்ணும் then fifth one is the stator இதெல்லாம் கனெக்டிங்க்கு நம்ம யூஸ் பண்றது and sixth one is the commutator
ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு பிஹேவியரை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும். சோ 7th one ஸ்டாட்டிக்ஸ கிளியர் பண்றதுக்காக பிரஷஸ் நமக்கு வச்சிருக்காங்க. 8th one பொட்டன்ஷியல் கொடுக்கணும், கரண்ட் கொடுக்கணும்ங்கிறதுக்காக டெர்மினல். இதுதான் எலக்ட்ரிக் மோட்டார்ஸோட இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதை விட த அலைன்மெண்ட் ஆஃப் ஓகேவா லிஸ்ட் ஆஃப் த மெயின் பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிடலாம். சோ தீஸ் ஆர் த லிஸ்ட் ஆஃப் த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கிளியரா இருக்கா பசங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Draw and label the diagram of an AC generator. Okay. So draw and label. என்ன சொல்லிருக்காங்க? இத டிரா பண்ணி லேபிள் ஏசி ஜெனரேட்டருக்கு லேபிள் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இங்கனக்குள்ள நம்ம டயக்ராம் போட்டாச்சு. சோ இந்த ஏசி ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா, ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்க்கு இடையில நான் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பிளேட் வச்சுக்கிறேன். இந்த ரெக்டாங்குலர் பிளேட் எனக்கு இப்படி ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். இதுக்கு மேல என்னால பண்ண முடியல. சோ அந்த ரெக்டாங்குலர் பிளேட் என்ன ஆயிட்டே இருக்கும், இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்க்கு நடுவுல ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி ரொட்டேட் ஆகும்னு பாருங்க. இப்படிதான், இப்படி வச்சுக்கலாம் ரெக்டாங்குலர் பிளேட். இப்படி எனக்கு ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இப்படி எனக்கு இதுதான் ஏபி அப்படின்னா ரொட்டேஷன்ல ஏபி எனக்கு கீழே வருது. அடுத்த ரொட்டேஷன்ல ஏபி எனக்கு இப்படி சைட்ல போகுது. அடுத்த ரொட்டேஷன்ல ஏபி எனக்கு மேல வருது. சோ இதுதான். அப்புறம் இப்படியே வந்துட்டு ஃபைனலா இப்படி முடிஞ்சிருச்சுன்னா அதுதான் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன். சோ இங்க டயக்ராம் டிரா பண்ணியாச்சு. சோ திஸ் இஸ் a north and south அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறது மேக்னெட். இங்கனக்குள்ள ஸ்லிப் ரிங்ஸ், பிரஷஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணி கொடுத்தாச்சு. சோ இங்கனக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் காயில நம்ம இங்கனக்குள்ள பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ இந்த ரெக்டாங்குலர் காயில் எனக்கு கண்டினியூஸா ரொட்டேட் ஆகும் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். இங்கனக்குள்ள லோட் அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கீங்க. சோ இதுதான் டயக்ராம். சோ அந்த டயக்ராம் நீங்க டிரா பண்ணிட்டு இதுல S1 S2ங்கிறது ஸ்லிப் ரிங்ஸ், B1 B2ங்கிறது பிரஷஸ், NSங்கிறது உங்களுடைய மேக்னெட்டோட நார்த் அண்ட் சவுத் பொசிஷன்ஸ். இந்த மாதிரி கேசஸ் நீங்க கிளியர் பண்ணிடலாம். சோ ரெண்டு கேசஸ், ஃபர்ஸ்ட் கேஸ் கீழே இருக்கிறது, செகண்ட் கேஸ் மேல டர்ன் ஆனதுக்கு அப்புறம் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். சரியா பசங்களா? சோ நெக்ஸ்ட் இஸ் a most important question. இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் இங்கேயே சொல்லிட்டேன். என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்டேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி. எனக்கு ஏசி கரண்ட் தான் வேணும், டிசி கரண்ட் வேண்டாம். அப்ப ஏசி கரண்ட வச்சு நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு அட்வான்டேஜ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர், மூவில வர்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மருடைய வேலையே மெயினா இந்த ஏசி கன்வர்ஷன் தான். ரொம்ப அழகா ஹைல இருந்து லோ ஏசி, லோல இருந்து ஹை வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ்னு சொல்லி அழகா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். So the first one is a transformer. So transformerல எனக்கு two kind of transformers work ஆகிறதுக்கு possibility இருக்கு. அதுல first one என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, that is a step up transformer and another one is a step down transformer. Okay. அதுக்கு அடுத்து டைரக்ட் கரண்ட்டை என்னால டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. சோ என்னுடைய டிரான்ஸ்மிஷன் இஸ் a problem. இந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்க. So transmitted. So transmission is a problem. So conversion is a problem. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கன்வர்ஷன் பண்றது ப்ராப்ளம். சோ இந்த மாதிரி பர்டிகுலர் ரீசன்ஸ்னால தான் நான் ஏசி சூஸ் பண்றேன் ஓவர் த டிசி. டிரான்ஸ்மிஷன்ல ப்ராப்ளம் நடக்குது, கன்வர்ஷன்ல ப்ராப்ளம் நடக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல இங்க ப்ராப்ளம் நடக்கறனால ஏசியை நான் சூஸ் பண்றேன். பர்ஃபெக்ட்லி இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இந்த பர்டிகுலர் லெசன்ல இன்னும் அதிகமாவே எனக்கு நல்ல யூசஸ் ஏசியை யூஸ் பண்ணும்போது கிடைக்குது ஓவர் த டிசி. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A portable radio has a built-in transformer. ரேடியோக்குள்ளேயே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சாச்சு. So that it can work from the main instead of battery. பேட்டரி கனெக்ஷன்லாம் தேவையில்லை, அதை ஸ்விட்ச் போர்ட்லயே கனெக்ட் பண்ண முடியும். Is this a step up or step down transformer? So first one, ஸ்விட்ச் பாக்ஸ்ல போட்டதும் எல்லா வோல்டேஜையும் அப்படியே எடுத்து கொடுத்துட முடியாது. ரேடியோக்கு தேவைப்படுற வோல்டேஜ் ரேடியோக்கு, தென் ஃப்ரிட்ஜுக்கு தேவைப்படுற வோல்டேஜ் ஃப்ரிட்ஜுக்கு, டிவிக்கு தேவைப்படுற வோல்டேஜ் டிவிக்கு.
அப்போ இந்த இடத்துல ரேடியோக்கு கம்மியான வோல்டேஜ் வந்தாவே போதும். என் வீட்டுக்கு ஸ்டாண்டர்டா வோல்டேஜ் வந்துட்டு இருக்கு, ரேடியோக்கு கம்மியா வந்தாவே போதும். அப்ப கம்மியா வரணும்னா அதுக்கான நேம் நீங்க என்ன கொடுக்கணும்? So I have to use the step down transformer to reduce the voltage. எதுக்காக? You have to reduce the voltage. For that particular reason you have to use the step down transformer அப்படிங்கறத நான் இங்க சொல்லிடுறேன். சரியா பசங்களா? சோ அப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन லா எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும். சோ ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் அப்படிங்கிறது என்ன? சோ ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இஎம்ஐயோட ஒரு கோர் கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கரண்ட்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து என்னால இன்டியூஸ்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ப ஃபாரடே என்ன சொல்றாருன்னா, நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுவேன், அந்த இஎம்எஃப்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா, இல்ல இஎம்ஐ ப்ரொடியூஸ் பண்ணுவேன், அதுல இருந்து எனக்கு கரண்ட் கிடைக்கும். சோ ரிவர்சல் ப்ராசஸ் சொல்றாரு. அந்த ரிவர்சல் ப்ராசஸ் தான் இங்க நான் சொல்றேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கணுமா? நோ, இது வேல்யூ சேஞ்ச் பண்ணி இருக்கணும். சோ அப்ப வேல்யூ எனக்கு சேஞ்ச் பண்ணி இருக்கணும்னா மை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன பண்ணணும்? சேஞ்ச் ஆகணும். சோ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல இருந்து உங்களுக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இஎம்எஃப்க்கு ஒரு நேம் இருக்கு, இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஏன் மேம் வெறும் இஎம்எஃப்னே வைக்க வேண்டியதானே? நோ நோ, இது வைஸ் வெர்சால நடக்கிறது. கரண்ட்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆன ஸ்டோரிய முடிச்சிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து இங்கிட்டு கரண்ட்டுக்கு வர்றதுக்கு இஎம்எஃப் நடுவுல ஹெல்ப் பண்ணுது. சோ ரிவர்சபிள் ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால எனக்கு இந்த இஎம்எஃப் நான் இன்டியூஸ்டு இஎம்எஃப்னு சொல்றேன். சோ அதுல இருந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது இன்டியூஸ்டு கரண்ட். சோ ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நான் சேஞ்ச் பண்ணி அதுல இருந்து நான் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்றதுதான் என்னுடைய ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். சரியா பசங்களா? அப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எனக்குள்ள ஒரு பிக்கஸ்ட் பாராமீட்டரை எடுத்துட்டு வந்தாச்சு. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் construction and working of DC motor. So இங்கனக்குள்ள அழகா கொடுத்துட்டாங்க, this is a DC motor. போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா, இது DC மோட்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? எனக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட்னு விட்டுருவேனா? நோ, எனக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தட் இஸ் a motor. Motor which is nothing but which is used to convert a electrical energy into a mechanical energy. So electrical energy ல இருந்து mechanical energyக்கு நான் கன்வெர்ட் பண்றேன். This is my first point. அடுத்து நான் என்னுடைய செகண்ட் பாயிண்ட்க்கு போறேன். என்னுடைய செகண்ட் பாயிண்ட் இந்த டிசி மோட்டாரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். அவங்க கேட்டிருக்கிறது அதுதானே. சோ டிசி மோட்டாரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். சோ என்னோட டிசி மோட்டாரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ தட் இஸ் a Faraday's law of induction. சோ Faraday's law of electromagnetic induction எழுதினாலும் சரி, இல்ல இண்டக்ஷன் அப்படின்னு எழுதினாலும் சரி, அதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. சோ இது என்ன சொல்லுது உங்களுக்கு? இந்த Faraday's law of induction, so current carry பண்ற பிளேஸ்ல உங்களுக்கு magnetic field இருக்கும், அதுல இருந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸை எடுத்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 பாயிண்ட்ஸை இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியாச்சு. சோ பண்ணிட்டு அப்படியே இந்த டிசி மோட்டாரோட ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு நம்ம இங்கனக்குள்ள போகலாம். சோ என்னுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, தேர்ட் பாயிண்ட் நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்றது ஒர்க்கிங். சோ என்னுடைய ஒர்க்கிங் அப்படிங்கறத நான் எப்படி எடுத்துட்டு வரேன்? சோ there was a working process is work between them. It is work interactions between the magnetic field and current. சோ magnetic fieldக்கும் கரண்ட்டுக்கும் இடையில நடக்கிற பிளே தான் இது. சோ அப்ப magnetic field and current பேசும்போது I can use the Fleming's left hand rule. சோ Fleming's left hand rule யூஸ் பண்ணி ஒரு மோட்டாருக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த காயில் ரொட்டேட் ஆகுதுன்னு பேசும்போது you can go for the equation that is F is equal to ILB. So Fleming's left hand rule, that is a FBI. So அப்ப FBI, that is a force, magnetic field and current. So இந்த டேர்மை நம்ம எனக்குள்ள எடுத்துக்கலாம்.
சோ எடுத்துட்டு இப்ப நான் உங்களுக்கு கண்டினியூஸா என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இப்ப நான் உங்களுக்கு போட போறேன். சோ அந்த ஃப்ளோ சார்ட் ப்ராசஸ் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா நம்ம என்னென்ன கேட்டிருக்காங்க, ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. சோ அந்த ஃப்ளோ சார்ட் செட்டப்பை இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃப்ளோ சார்ட் செட்டப் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சோ என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் அ டிசி பவர் சப்ளை. சோ டிசி பவர் சப்ளைய நான் இங்க எனக்குள்ள ஆன் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்டா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சோ செகண்டா எனக்கு நடக்கிறது தான் கரண்ட் ஃப்ளோ. சோ கரண்ட் எனக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். சோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அது எது வழியா ஃப்ளோ ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க எனக்குள்ள இருக்கக்கூடிய கார்பன் பிரஷஸ் வழியா எனக்கு கரண்ட் ஃப்ளோ நடக்கும். தேர்ட் ப்ராசஸ் தான் எனக்கு கரண்ட் ஃப்ளோ நடக்கும் போது தட் கரண்ட் ஃப்ளோ இஸ் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். So that current flow is produces a magnetic field. Magnetic field produce பண்ணும். So magnetic field produce பண்ணும்போது என்னுடைய fourth process இங்க எனக்குள்ள இருக்கக்கூடிய magnetic fieldனால magnetic field due to a currentனால produce ஆன magnetic field and permanent magnet. உள்ளுக்குள்ள என்ன வச்சிருப்பாங்க, permanent magnet. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு கம்பைன் ஆகி ஒரு இன்னொரு ஃபீல்ட் கேட்டபிளட் ஃபீல்ட் அப்படிங்கறத ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் த பெர்மனன்ட் மேக்னெட் ப்ரொடியூசஸ் அனதர் ஃபீல்ட். ஓகேங்களா? சோ ப்ரொடியூசஸ் அனதர் ஃபீல்ட், இன்னொரு ஃபீல்டை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சோ அதுல இருந்து என்னுடைய ஃபிஃப்த் ப்ராசஸ்க்கு நான் மூவ் அப் பண்றேன். என்னுடைய ஃபிஃப்த் ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபிஃப்த் ப்ராசஸ் இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ண வச்சு அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டு போல்ஸ்க்கு இடையிலயுமே எனக்கு ஆக்ட் ஆகும். காயிலுக்கு ரெண்டு பக்கமும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரெடி ஆயிடுச்சு, காயில் மேல அப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னுடைய அடுத்த சிக்ஸ்த் ப்ராசஸா இந்த காயிலை எனக்கு ரொட்டேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ அகைன் யூ ஆர் கமிங் டு த சேம் ப்ராசஸ். சோ இதுதான் உங்களோட கம்ப்ளீட் ஒர்க்கிங் ப்ராசஸ். சோ என்னென்ன பார்த்து எப்படி எப்படி நடக்குதுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சோ சப்ளை ஆன் பண்ணணும், கரண்ட் வரும், கரண்ட்ல இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட் மேல அப்ளை ஆகி இன்னொரு ஃபீல்ட கிரியேட் பண்ணும். அந்த டேர்ம்ல இருந்து நீங்க அப்படியே போனீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அது மாறும். அந்த கேட்டபிளட் ஃபீல்ட்ல இருந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வரும். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ல இருந்து எனக்கு காயில் ரொட்டேட் ஆகும். சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எனக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியா இங்க எனக்குள்ள கன்வெர்ட் ஆயிடுச்சுங்கிறது தான் கான்செப்ட். சரியா பசங்களா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 types of transformer. சோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே ரெண்டே வேலை தான். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், another one is a step down transformer. ஒருத்தர் ஸ்டெப் அப், another one is a step down. சோ ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நான் எனக்குள்ள யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இதை எனக்கு தெரிஞ்ச தியரிட்டிக்கல் பார்ட் படி உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இங்க உங்களுக்கு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்திருக்காங்க. இது நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ டயக்ராமேட்டிக்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கறத கொஞ்சம் பாக்குறீங்களா? So let us consider a transformer. So இந்த இடத்துல இந்த மாதிரி இன்னர் கோர் உங்களுக்கு எம்டியா தான் இருக்கும். அந்த எம்டிக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். So first this is a step up transformer. So அப்போ இந்த இடத்துல ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இங்க இந்த இடத்துல காயில்ஸ் நான் சர்க்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஒன் செகண்ட், காயில் என்னமோ இப்பன்னு பார்த்து வைண்ட் ஆக மாட்டேங்குது. அவ்வளவுதான். சோ நல்லா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பக்கமும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்கு, இந்த பக்கமும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. So this side is a primary, so number of turns NP, this side is a secondary, so number of turn is a NS. So number of turns in the primary coil, number of turns in the secondary coil ஓட count ரொம்ப ரொம்ப முக்கியம். So இத நான் இப்ப இந்த இடத்துல டயக்ராம்ல பாத்தீங்கன்னா number of turns in the primary is less than number of turns in the secondary. So அப்ப பிரைமரியை விட செகண்டரியில அதிகமா இருக்கறனால this is a step up transformer. That is our first point.
சோ அப்ப ஆட்டோமேட்டடா என்ன நடக்கும், பொட்டன்ஷியல் ஆன் த பிரைமரி இஸ் லெஸ் தென் பொட்டன்ஷியல் ஆன் த செகண்டரி. அப்போ இதுவும் எனக்கு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தான். அப்ப ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப், எனக்கு செகண்டரியில எல்லாமே அதிகமா இருக்கணும். அப்ப ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல எப்படி இருக்கும், பிரைமரியில எல்லாமே அதிகமா இருக்கும். அப்ப பிரைமரியில எல்லாமே அதிகமா இருந்ததுன்னா அது எனக்கு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இருக்கிறத கம்மி பண்ற வேலையை நான் பண்ணிருப்பேன். சோ அப்ப திஸ் இஸ் மை பிரைமரி. சோ இதுல என்னுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எல்லாமே எனக்கு அதிகமா இருக்கணும். ஓகே, சோ இங்கனக்குள்ள எனக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கம்மியா இருக்கணும். So this is a number of turns in the primary, number of turns in the secondary. So number of turns in the primary is greater than secondary. So potential is greater than secondary. So இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்களுடைய ரேஷியோ ஃபார்மட் நான் உங்களுக்கு இப்ப இந்த இடத்துல டினோட் பண்றேன். அந்த ரேஷியோ ஃபார்மட் என்னன்னு பாருங்க. Number of turns in the primary by secondary is equal to potential by primary into secondary. Current is inversely proportional. அது மட்டும் secondary to primary மாறும். இததான் நீங்க K னு சொல்லி denote பண்றீங்க. This K is nothing but this is the transformer ratio. இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரேஷியோ. இந்த ரேஷியோல K வேல்யூ equal to 1 இருந்தா that is the ideal transformer. அது 1 இல்ல அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும். எப்பவுமே 1க்கு ஈக்குவல் பண்ண முடியாது. அதையும் நான் இங்க ஹைலைட் பண்ணிடுறேன். சரியா பசங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிற क्वेश्चனுக்கு போறோம். ஏசி ஜெனரேட்டரோட ஒர்க் எனக்கு கேக்குறாங்க. அப்போ ஏசி ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்கனக்குள்ள ஆன்சர்ஸ் கொண்டு வந்துடலாம். ஏசி ஜெனரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு ஃபர்ஸ்ட் ஏசி ஜெனரேட்டர்ல என்ன இருக்குங்கிறத சொல்லிடலாமா? So first let me take the AC generator. Rotating rectangular coil நான் யூஸ் பண்ணிருக்கேன். So rotating rectangular coil இருக்கு. அந்த காயிலோட பொசிஷன்ஸ் அத நேமிங் பாத்தீங்கன்னா ABCD அப்படின்னு நான் வச்சிருக்கேன். அந்த காயில எது ரெண்டுக்கு இடையில வச்சிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு இடையில நான் வச்சிருக்கேன். சோ இந்த ரெண்டு பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு நடுவுல அந்த காயில நான் வச்சுக்கிறேன். அந்த காயிலோட எண்டுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்லிப் ரிங்ஸ் நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். ரெண்டு ஸ்லிப் ரிங்ஸ். சோ ஸ்லிப் ரிங்ஸோட நேம் S1 and S2 நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். இந்த ஸ்லிப் ரிங்ஸ நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்சுலேட் பண்ணிருக்கேன். ஏன்னா வேற எதுனாலையும் இது அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுல நான் கான்சியஸா இருக்கேன். சோ அந்த ஸ்லிப் ரிங்ஸ நான் என்ன பண்ணிட்டேன், சிம்பிளி இன்சுலேட் பண்ணியாச்சு. சோ இப்போ உங்களுக்கு இதுல தெரிஞ்சிருந்திருக்கும். சோ கண்டினியூஸா நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் அப் பண்ணலாம். சோ இத அதோட ஆக்செல்ல வந்து நான் அட்டாச் பண்ணிருக்கேன். அதையும் நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிடுறேன். சோ இப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த ஆக்செல் வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் ரொட்டேஷனுக்கு எனக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ ஒர்க்கிங் ப்ராசஸ் நான் இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்ல போறேன். சோ 5th பாயிண்ட்ல இருந்து நான் உங்களுக்கு மூவ் அப் பண்றது அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ்க்கு. சோ அதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எனக்கு எப்படி நடக்கும், சோ அந்த காயில் ரொட்டேட் ஆக எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹேஸ் டு பி கன்வெர்ட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. அது டிசி மோட்டாரோட வேலை. அதே மாதிரி இந்த மோட்டார் எனக்கு என்ன பண்ணுதுங்கிறத நான் இப்ப செக் பண்ணணும். சோ அப்ப இங்கனக்குள்ள ஒர்க்கிங் பாக்குறேன். சோ ஒர்க்கிங்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் காயில ரொட்டேட் பண்றேன். சோ நான் காயில ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சோ காயில ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. சோ சேஞ்ச் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் என்னன்னு சொல்லணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். சோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா ரிவர்ஸ் ப்ராடக்ட்ல எனக்கு கிடைக்கிறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் ஏ இன்டியூஸ்டு கரண்ட். இந்த இன்டியூஸ்டு கரண்ட் என்ன பண்ணும், மூவிங் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணும். இன்டியூஸ்டு கரண்டோட வேலையே இதுதான். சோ ரொட்டேட்டிங் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எனக்கு இந்த இன்டியூஸ்டு கரண்ட் கிடைக்குது. ஓகேங்களா?
சோ அப்போ இதோட ரொட்டேட்டிங் டைரக்ஷன் ABCD இருந்தது அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆயிருந்திருக்கும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆயிருந்திருக்கும். சோ ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கறது நம்ம என்ன சொல்லலாம், CDBA எனக்கு இது ப்ரொடியூஸ் ஆயிருந்திருக்கும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2ல இருந்து B1க்கு எனக்கு ரன் ஆகுது. அடுத்து செகண்ட் ஹாஃப்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் B1ல இருந்து எனக்கு அடுத்த செட்டப் B2க்கு மாறும். சோ இப்படியே ஒவ்வொரு ஹாஃப் ரொட்டேஷன்லயும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு பாசிட்டிவ் சைன் வேவ் கிடைச்சதுன்னா செகண்ட் ஹாஃப்ல எனக்கு நெகட்டிவ் சைன் வேவ் கிடைக்கும். சோ அப்போ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல இருந்து உங்களுக்கு AC கரண்ட் வெளியில வரும். அப்ப இதுதான் AC ஜெனரேட்டர் ப்ரொடக்ஷன்ஸ். சோ இதுல இருந்து வெளியில வர்ற வேவ் AC வேவா இருக்கும். சோ பாருங்க, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஹாஃப். ஆனா உங்களுக்கு அடுத்து கிடைக்கிறது நெகட்டிவ் ஹாஃப் தான் கிடைக்குது. சோ இதுதான் இந்த ப்ராசஸா நம்ம அப்ளை பண்றோம். சரியா பசங்களா? அப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கா? சோ அப்போ நம்மளுடைய டாப் 10 கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல பார்த்தாச்சு. எல்லாத்தோட ஒர்க்கிங் ப்ராசஸும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதுவா இந்த இடத்துல நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணிருக்கேன். சோ எந்த இடத்துலயுமே நீங்க வந்துட்டு வரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம இங்க எனக்குள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஈவன் உங்களுக்கு 9th எந்த சாப்டர் நெக்ஸ்ட் வேணும், எந்த டாபிக் வேணும், எந்த ப்ராப்ளம் வேணும், எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம்க்கு போறோம். கான்செப்ட் கிளியரன்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு தெரியாம போக கூடாது. சரியா பசங்களா? நம்மளுடைய நோட்ஸ்க்கு மறக்காம வாட்ஸ்அப் கம்யூனிட்டில நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. Thank you so much for the wonderful session. See you at the next session. Thank you all. Bye.